ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலியில் உள்ள சயின்ஸ் சென்டர் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ். நான் கூட இங்கே குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு அவ்வளோவா பிளேஸ் இருக்காதுன்னு நினச்சேன். பட் சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த பிளேஸு ரொம்ப நல்லாயிருக்கு. 20 இயர்ஸ் பிஃபோர் நான் இந்த இடத்துக்கு போயிருக்கேன் ஸ்கூல்லேருந்து. அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸில். மன்னார்பேட்டையிலேருந்தோ புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ வரும்போது ஜங்ஷன் பஸ் ஏறி கலெக்டர் ஆஃபீஸ் ஸ்டாப்புன்னு இறங்குனா, கலெக்டர் ஆஃபீஸ் ஸ்டாப்பில் இறங்கின உடனே ஒரு 2 மினிட்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். வந்த உடனே அங்கே ஒரு டிக்கெட் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதான். ஒரு பர்சனுக்கு 30 ருபீஸ். சின்ன பசங்கன்னா 5 வயசுக்கு மேலே தான் டிக்கெட் வாங்குகிறாங்க. நடுவில் ஒரு பெரிய பில்டிங், அதுதான் சயின்ஸ் சென்டர். அதை சுற்றி பார்க் செட்டப்பில் வச்சுருக்குறாங்க. அங்கே குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்லைடிங், ஊஞ்சல், சீசா எல்லாமே குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. வெளியே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் சயின்ஸ் சென்டருக்குள்ளே போனோன்னா அங்கே உள்ள பிளேஸுமே பார்த்துட்டு குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் சின்ன பசங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு விளையாட்டு போக்காக தான் இருக்கும். பட் பெரிய பசங்க யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் பாருங்கள். இதில் டேப்பில் எந்த வித கனெக்ஷனுமே இல்லை, ஆனால் வாட்டர் வருது. எல்லாமே சயின்ஸ் ரிலேட்டடாக வச்சுருக்குறாங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 3 கலர் இருக்கும். அப்படியே சுற்றும்போது பார்த்திங்கன்னா 2 கலர் தான் மாறி மாறி வரும். இந்த கை சிம்பிள் இருக்கிற இடத்துல நம்ம கை வச்சோன்னா அந்த சென்சார் ஆன் ஆகி தண்ணி வரும். இது வந்து இன்ஃபினிட்டிவ் வெல். அப்புறம் இந்த மிரரில் நம்ம கை கொடுத்தோன்னா நம்மளுக்கே நம்ம கை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மியூசிக் வரும். இது இன்ஃபினிட்டிவ் மிரர். இன்ஃபினிட்டிவ் மிரர் சூப்பராக இருந்தது. இங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்னே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு பிளேஸுமே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் செப்டம்பர் 14 தான் அங்கே போயிருந்தோம். அப்போது அன்றைக்கி நேஷ்னல் இன்ஜினியர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் காலையிலே போட்டிலாம் நடந்திருக்கு.
3D ரங்கோலி, அப்புறம் பேப்பர் பிளேன் மேக்கிங் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மிரரில் பாருங்களேன், ஒருத்தர் நிற்கிறதே 4 பக்கமும் எல்லோரும் நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த ரூம்குள்ளே போனால் உள்ள எண்டிங் எங்கே இருக்குன்னே தெரியாது, தேடிக்கிட்டே அப்படியே போகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கே ஒரு வித பயம் வந்துடும், உள்ளே லாக் ஆயிடுவோமோ அந்த மாதிரி ஒரு பயம் வந்துடும். பட் எப்படியோ நம்ம வெளியில் வந்துடுவோம். இந்த மிரரில் நம்மளோட உருவம் அப்படியே தலைகீழாக தெரியும். அப்புறம் இந்த மிரரில் நம்மளோட பாதி உடம்பு தெரியவே செய்யாது. ஃபன் மிரர், நம்மளோட உருவமே ஒரு ஃபன்னாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் இது ஃபுல்லாமே சயின்ஸ் ரிலேட்டட், ராக்கெட்டு இதை பற்றி தான் இருக்கும். ஏர் ஹோஸ்ட், அப்புறம் அங்கேயே 3D தியேட்டரும் இருக்குது. பட் அது வந்து டைமிங் தான், நம்ம அந்த டைமிங் போனால் தான் 3D தியேட்டரில் பார்க்க முடியும். நாங்கள் போன டைமிங்கில் எந்த ஷோவும் இல்லை, அதனால் எங்களால் 3D மூவி பார்க்க முடியல. டெலிஃபோன், பழைய டெலிஃபோன் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து சோலார் வீடு அமைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது வந்து வெளியில் இந்த பால் உருட்டி விட்டால் அது வேகமாக ஒவ்வொரு இதுக்கும் அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ரொட்டேட் ஆகி மறுபடியும் ஸ்டார்டிங் பிளேஸ்லேயே வந்து சேர்ந்துடும். இதுதான் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் ஒவ்வொரு இடத்துலையும் பிடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு எந்தான பிடிக்க முடியல, அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஃபாஸ்ட்டாக. அப்புறம் இங்கே நிறைய டைனோசர் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சில டைனோசர் கிட்ட போகும்போது அப்படியே நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி செட்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. அது நிறைய டைனோசர் கிட்ட இல்லை, ஒரு சில டைனோசரில் தான் இன்னும் ஒர்க் ஆகுது அந்த சவுண்ட்ஸு. இதெல்லாம் பார்க்கும்போது என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போது டைனோசர் வெரைட்டிஸ் எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஒவ்வொரு நேமும் சொல்லுவான், நமக்கே தெரியாது. பட் அவன் வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு ஒவ்வொரு நேமும் சொன்னான். இப்போ அவனுக்கு ஞாபகம் இல்லை, சின்ன பிள்ளைல நல்லா சொல்லுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் உங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு போய் சயின்ஸ் சென்டரில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.